நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்றது நான் வாழணும். உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும், போகங்களும் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் டிசைர். ஒரு சிலருக்கு இருதயம் சார்ந்த தொந்தரவுகள், ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து சுகம் வாங்குவாங்க. அந்த சொத்து சுகத்தை வித்து அந்த கடன் அடைப்பாங்க. கடல் தாண்டி வெளிநாட்டுல போயிட்டு கடல் தாண்டி ஒரு வேலை, இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் முழுசும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாலும் திருப்பி அதுலேருந்து உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன இவங்ககிட்ட ஒரே ஒரு ட்ராபேக், அப்போ உங்களுக்கு என்ன லைஃப்பில் ஏமாற்றங்கள், கண்ணீர், கம்பலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி, இதெல்லாம் இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, 4ஆம் பாவத்தில் ராகு பகவான் போய் உட்கார்றார். இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நிலம், கட்டிடம், தாயாரின் உடல்நிலை, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சுகம் அப்படின்ற ஒரு பாவம் அப்படின்றதுனால அதெல்லாத்தையும் அந்த ஸ்தானம் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த 4ஆம் பாவத்தில் ராகு பகவான் போய் உட்கார்னால நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சுக தாயார் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுன்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலினோட ஒரு டீப் அட்டாச்மெண்ட் அப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வாழ்க்கை வேணும், நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்றது நான் வாழணும், உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் டிசைர், ஒரு ஆழமான ஒரு ஆசை அப்படின்றதும் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்துலேயும் ராகு பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு இருதயம் சார்ந்த தொந்தரவுகள், ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே 4ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலும் குருனோட விசேஷ பார்வை அப்படின்றது ராகு மேலே பதியுதுங்க. இதை குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு என்னென்னலாம் நல்லது தரப்போறாரு அதை மட்டும்தான் தருவார். ராகு ஏதாவது கெடுக்கணும் அப்படின்னு இருந்தால் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாருங்க, சுய ஜாதகத்துலேயும் ராகு நல்லா இல்லை, இப்போ தசா புத்தி பெருசாக ஃபேவராக இல்லை, சுயஜாதத்தில் ராகு நல்லா இல்லை, அதுக்கும் மேலே வீடு கொடுத்தவனும் நல்லா இல்லை, லக்னாதிபதியும் நல்லா இல்லை, அவர் மேலே பார்த்திங்கன்னா அசுபரனோட பார்வையும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து சுகம் வாங்குவாங்க. அந்த சொத்து சுகத்தை விற்று அந்த கடன் அடைப்பாங்க. அப்படி ஒரு விஷயமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா ஒரு சிலருக்கு உறவுகளில் விரிசல், மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, நம்ம ரொம்ப ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு ஒரு அதிக லெவலில் கடன் வாங்கிறது, வட்டிக்கு வாங்கிறது, அது பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் வாங்கிறது, தனிநபர் வாங்கிறது, இப்படி தனிநபர் கடன் வாங்கிறது இப்படிலாம் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஒரு சிலருக்கு தான். நான் முன்னமே சொன்ன மாதிரி ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது தசையும் ஃபேவராக இல்லை அப்படின்போது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே 4ஆம் பாவம் ராகு நினச்சி நம்ம பயப்படணுன்னே இல்லை. அவர் கொடுக்க போகிற நல்லதை மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. அவர் கொடுக்க போகிற கெட்டதை குரு தடுத்து நிறுத்திடுவார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? சரி, இப்போ இதுக்கு என்னதான் இருந்தாலும் இதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்றது பண்ணணும். பொதுவாக ராகு அப்படின்னாலே அம்பிகை வழிபாடு. அம்பிகையை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம்? வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த அம்மனுக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், அம்மனுக்கு சிவப்பு கலர் துணி தானே அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம வாங்கி கொடுப்போம். ஆனால் இப்போ நீங்கள் மாறா என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளை கலர் வஸ்திரம், வெள்ளை நிற வஸ்திரம் அம்பிகைக்கு வாங்கி கொடுக்கறது. பட்டு வஸ்திரமாக இருந்தால் ஓகே. பட்டுன்னா ஐயோ பட்டாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரிஜினல் பட்டுலாம் நம்மளே கட்டுறது இல்லை இல்லைங்களா? நம்மளே பாருங்கள் 2000 ரூபாய்க்கெலாம் பட்டு விற்கிது, அந்த மாதிரி தானே கட்டுறோம். அந்த மாதிரி நம்ம விலை கம்மி ஆரணி பட்டு, தர்மாவரம் பட்டு இந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். சின்னாலம் பட்டு இந்த மாதிரி வாங்கி நம்ம வெள்ளை கலர் புடவை, வெள்ளைப்பட்டு அம்பிகைக்கு கொடுக்கணும். மல்லிகை பூ இது கொடுத்து அம்பிகையை பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிவிடுவாங்க. இது என்றைக்குமா செய்யணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம். எவ்வளோ நாளைக்குமா ஒரு வாரம் செய்யணும், ஒரு முறை நம்ம செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 மாதம் ஒரு முறை பௌர்ணமி செய்யலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கு செய்யலாம். இது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்கம்மா இது முடியாது, வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா பௌர்ணமி தோறும் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு. நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷம், நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்துடலாம். நான் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தாங்க இருக்கேன், ஆனால் நான் கிரிவலம் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்கள என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலையே நமசிவாய மந்திரத்தை சொல்லலாம். பௌர்ணமி அன்னைக்கு எந்த வழிபாடு, நாங்கள் சிவ வழிபாடு சொல்கிறோம், அம்பிகை வழிபாடு சொல்கிறோம். உங்களுக்கு விசேஷமான ஒரு இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா ஹனுமனாக இருக்கலாம்,
இல்லைனா பெருமாளாக இருக்கலாம். ஹனுமன் பிடிக்கும் அப்படின்னா ஹனுமனை கூட வழிபாடு பண்ணுங்க. ஹனுமனை சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணலாம். ஆக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு, ஒன்று ஹனுமன், இல்லை ஈசன், இல்லை அம்பிகை, இந்த வழிபாடு, இல்லைன்னா காலபைரவன், இல்லை எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. ஐயப்பனையும் வழிபாடு பண்ணலாம். புரியுதுங்களா? ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம். யாக இந்த மாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள், வீட்டில் ரெகுலராகவே ஐயப்பனை வழிபாடு பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? சாஸ்தாவை வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. ஆக அந்த மாதிரியும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுனோட சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் கூட வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து கேத்து பகவானோட பாவம் வந்து பாருங்கள். ஏன் இதுக்கு வழிபாடுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அஷ்டமத்து குரு, விருச்சிகத்து குரு வந்து 8ல் போகிறோம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வழிபாடு அப்படின்றது ஒன்று வேணும். பொதுவாகவே குரு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபன், பொன்னன், முழு சுபன். அவனுக்கு கடவுளெல்லாம் யார் வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுளை கும்பிட்டா அவன் பசிஃபை ஆவான். ஆக நீங்கள் வழிபாடு அப்படின்றது வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து பாருங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம். ஓகேங்களா? பரமேஸ்வரனை ஒருத்தனை வழிபாடு பண்ணால் எல்லாரையும் வழிபாடு பண்ண பலன் அப்படின்றது கிடச்சிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு யாரை முடியுதோ வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து கேத்து வந்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் கேத்து பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத கேத்து பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிறைய பொதுவாக கேத்து அப்படின்னாலே அந்நிய தேச கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ராகுவையும் கேத்துவையும். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் ராகுவோ கேத்துவோ 10ஆம் பாவத்தில் இருக்காங்க, 9ஆம் பாவத்தில் இருக்காங்க, 11ஆம் பாவத்தில் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்க அப்படின் போது அவங்க வந்து பாருங்கள், கடல் தாண்டி வெளிநாட்டில் போயிட்டு கடல் தாண்டி ஒரு வேலை, இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது இயற்கையாகவே வந்துடும். தொழில் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒன்று ஃபாரினில் வேலை செய்யணும், இல்லை ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன் செய்யணும். இல்லைனா ஏங்க நாங்கள் டெய்லருங்க, டெய்லர் கூட இப்போ நம்ம எத்தனையோ பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு டெய்லர் இந்த ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இப்படி நாங்கள் வந்து சிலை செய்கிறவங்க ஃபாரினுக்கு அது எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபாரின் ரிலேட்டட் ஒரு விஷயம் அப்படின்றது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் நல்ல புகழ் அப்படின்றது கிடைக்கும். பொதுவாகவே விருச்சிகம் புகழுக்கு, அந்தஸ்துக்கு, 4 பேர் கௌரவம், மரியாதை எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்ற ராசி தான் விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த 12 ராசிகள்லையும் சூப்பர் டூப்பர் ஆளுமை, எதை கொடுத்தாலும் சாதிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா விருச்சிகத்தை தான் நம்ம முதல்ல பிரதானமாக சொல்லணும். ஏன்னா விருச்சிகம் வந்து பாருங்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி, முழுசும் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாலும் திருப்பி அதுலேருந்து உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன இவங்ககிட்ட ஒரே ஒரு ட்ராபேக், இயற்கையாகவே சந்திரன் நீச்சம் அப்படின்றதால மனசு திடீர்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? மனசு நேராக வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. ஆனால் இவங்களோட பலமே இவங்களுக்கு தெரியாது. இவங்க பொதுவாக நம்ம ஹனுமனோட கதையை பற்றி படிக்கும்போது படிச்சிருப்போம். ஹனுமனோட பலமே தெரியாத போயிடுமா. ஒரு காலத்தில் தான் ஹனுமனுக்கு எனக்கு இவ்வளோ பராக்கிரமம் இருக்குது அப்படின்னு ஜாம்பவான் சொல்லி தெரிய வரும். அந்த மாதிரி தான் விருச்சிகமும். விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான ஆற்றல் அப்படின்றது உண்டு. காரணம் என்னன்னா, ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில். செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி. 2 ராட்சஸ் வந்து உச்சமடையக்கூடிய ராசிங்க. அப்போ உங்களுக்கு என்ன லைஃப்பில் ஏமாற்றங்கள், கண்ணீர், கம்பலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி, இதெல்லாம் இருந்தாலும் அந்த ஏமாற்றமும் தோல்வியும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டாக மாறி நிற்கும். அதாவது அந்த தடைக்கல் தான் உங்களுக்கு படிக்கட்டாக மாறி நிற்கும். ஏதோ ஒரு ஏமாற்றத்தில், ஏதோ ஒரு தோல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வெகுண்டு எழுவீங்க. அப்போ விருச்சிகம் தோல்வியோ ஏமாற்றமோ கண்ணீரும் உங்களுக்கு வேண்டியது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லைன்னா நீங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆளாக ஆக மாட்டீங்க. ஆனால் அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் மனசை ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் காயப்படுத்தி மூளையில் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் தான் உங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கான நேரம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது ஏன்னோ விருச்சிகத்துக்கு வந்து ஒரு எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாகவே விருச்சிகத்தை பற்றி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது 8வது காலபுருஷனுக்கு 8ஆம் பாவத்தில் வந்து உட்காருது இல்லைங்களா, 8ஆம் வீடு அஷ்டமத்தில் உட்காருது, இது சபிக்கப்பட்ட ராசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம், அதனால் ஒரு அசுர வளர்ச்சி, இதுதான் விருச்சிகம். சரி, அப்படிப்பட்ட விருச்சிகம் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பாருங்கள் சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அப்போ நீங்கள் பெருசாக எதை பற்றியும் கவலைப்படணுன்றதே அவசியமே இல்லை. இந்த குரு 8ல் போனால் என்ன இருக்குது, 10ல் போனால் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. 10ல் போனால் நல்லது, ஆனால் 8ல் போகிறாரு அஷ்டமத்து குரு அப்படின்னு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. எவ்வளவோ பார்த்துட்டீங்க. அதுக்கும் மேலே வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன் ரீசன் இதுக்கு தான். சரி, இப்போ கேத்து 10ஆம் பாவம், ராகு 4ஆம் பாவம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு டாக்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாகை எக்காரணத்துக்கு கொண்டு அடிக்காதீங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்ப்பேன் நான்,
வீட்டில் டாக்ஸ் வளர்க்குற ரொம்ப வந்து குழந்தைங்க டாக்ஸ்னால் அடம் பிடிக்கும் தானே, நம்ம குழந்தைங்க மாதிரி தான் அதுங்களையும் பார்க்கணும். அதுங்க வந்து அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை வச்சு பட்டு பட்டுன்னு அடிப்பாங்க. அப்படி அடிக்கவே கூடாது. பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டாகை திருப்பி போடுங்க காடுன்னு வரும். இந்த டாகுக்கு மட்டும் அந்த பேரை வச்சது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் கிடையாது. யாரு அப்படின்னா பிரத்யங்கரா மகரிஷியினோட, அதாவது பிரத்யங்கரா யந்திரத்தையும் பிரத்யங்கரா மந்திரத்தையும் கண்டுபிடிச்ச ரிஷிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாகுக்கு, அதாவது இந்த டாகுக்கு டாகுனே பேர் வச்சாங்க. ஏன் அப்படின்னா டாகு திருப்பி போட்டால் காட், அவங்களுக்கு கடவுளாக அவங்க தெரிஞ்சாங்க. அவங்க ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க. ஆங்கிரச முனி பிரத்யங்கிரச முனிவர்கள் அப்படின்னு 2 பேரும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. தியானம் பண்ணும்போது எதுக்கு தியானம் பண்ணாங்க, ஈசன் நிறைய எல்லா தெய்வங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீஜாட்சர மந்திரம் மூல மந்திரம் எல்லாமே கொடுத்தான். வேதங்கள் எல்லாம் வந்து பாருங்க, ஈசன் சொல்ல அம்பிகை கேட்க ரிஷிகள் எழுதுனது தான் வேதங்கள். அந்த மாதிரி ஸ்ரீவேதம் எழுதும்போது இதெல்லாமே சொன்னால், ஆனால் பைரவனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஜாட்சர மந்திரம் கொடுக்கவே இல்லை. அப்போ பைரவனுக்கு எந்த மந்திரம் சொன்னாலும் அது சித்தியாகவே இல்லை. அதனால் பைரவ மந்திரம் வேண்டி அந்த முனிவர்கள் ஈசனை நோக்கி தவம் ரொம்ப நாளாக இருக்காங்க. ஈசன் வந்து மந்திரம் கொடுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு டாக் வந்து கத்துது, ஒக் ஒக் ஒக்னு கத்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குலைக்கும் போது அது அவங்க காதில் வக் வம் வம் அப்படின்னு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வம்முன்னு பைரவனுக்கு பீஜாட்சர மந்திரம் வச்சாங்க. அதுக்கப்புறம் பைரவனோட எல்லா மந்திரங்களும் சித்தியாச்சு. அதனால் அவங்க அந்த நாய்களில் டாக் அப்படின்னு பேர் வச்சாங்க. டாக் அப்படின்னா காட், நீ தான் எனக்கு கடவுள் அப்படின்னு அவங்க கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாங்க. அதனால் இந்த நாய்களை மட்டும் எப்பயுமே அடிக்கக்கூடாது. அடித்தா அடுத்த பிறப்பில் நம்ம நாயாக தான் பிறப்போம், அடி வாங்குவோம் அப்படின்றது உண்மை. இப்போ நம்ம இதை யாருக்காவது பிள்ளைங்களுக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க சொல்ல விளையாட்டாக சொல்ல நானே கேள்விப்பட்டிருக்கேன். போன ஜென்மத்தில் நான் வந்து நாயாக பிறந்தா அது என்னை அடிச்சிச்சு, அதனால தான் நான் திருப்பி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆக்சுவலி அப்படிலாம் நம்ம வந்து நம்மளே சமாதானப்படுத்திக்கூடாது. எப்பயுமே டாக்ஸ் அடிக்கக்கூடாது. டாக்ஸ் அடிக்கக்கூடாதுன்றதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலன்னா சும்மா ஹெய்ன்னு விரட்டி விடுங்க, அடிக்காதீங்க, சரிங்களா. அதுக்கும் மேலே வேறு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 10 கேது நல்ல விஷயந்தான். பட் பியாண்ட் தட் நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தேன் வைக்கணும். தேன் வந்து பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் ஆனாலும் தானும் கெடாது, தன்னோட சேர்ற எந்த விஷயத்தையும் கெடுக்காது, கெட்டு போக விடாது அப்படிம்பாங்க. இது மருந்து செஞ்சாலும் சரி, அதனால தானே இந்த தேன் நெல்லிக்காய் இதெல்லாம் போடுறோம். ஆக மருந்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த தேனோடு சேர்த்து வைக்கும்போது அது கெடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது என்னென்னா அந்த கேனில் கொஞ்சம் தேனில் கண்டாமினேஷன் இருந்தால் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அப்படிப்பட்ட தேனை நம்ம பூஜை ரூமில் ஒரு சின்ன வெள்ளி பாத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன வெள்ளி சொம்பு மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லை வெள்ளி கிண்ணம் மூடியோடு இருக்கிறது வாங்கிக்கோங்க. இதை பூஜை ரூமில் நம்ம வந்து சுவாமிக்கு விளக்கேற்றுறோம் பார்த்தீங்களா, அங்கே முன்னாடி வச்சுடுங்க. ஒரு மாதம் வைங்க, அதுதான் கெட போகிறது இல்லை. ஒரு மாதம் கழித்து அந்த தேனை எடுத்து நம்ம மில்க் ஷேக்கு ஏதாவது பண்ணுறோம், இல்லைனா பாலில் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்து திருப்பி புதுசாக தேன் வைங்க. இது நீங்கள் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இந்த தொழில் ஸ்தானத்தில் கேது, நாங்கள் உள்நாட்டில் வேலை செய்கிறோங்க அப்படின்னா இந்த தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது ஒரு சின்ன நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தொழில் செய்கிற இடத்துல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ். பொதுவாக இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்தாலும் சரி, கேது உட்கார்ந்தாலும் சரி, இந்த கேது தசை ராகு தசை அப்படின்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த தொழிலில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும். ஆனால் அந்த தசை நடக்குது அப்படின்னா தான், தசை நடக்கலைன்னா பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த பரிகாரம் போதுமானது. அதுக்கும் மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா தினந்தோறும் விநாயகரை போய் நீங்கள் பாருங்கள், வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வேலைக்கு போங்க. இல்லை மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை, எந்த நாளுங்க போகணும், நாள் நட்சத்திரம் நேரம் அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. இதெல்லாம் பார்த்து செய்கிற அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலை போய் பார்க்குறோம், விநாயகரை கும்பிடுறோம். விநாயகருக்கு போகும்போது முடியும் அப்படின்னா 4 அருகம்புல் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை சுற்றி வாங்க, 7 முறை சுற்றி வாங்க. 7 முறை சுற்றி வந்துட்டு விநாயகருக்கு தோப்பு கரணம் போட்டு வழிபாடு பண்ணணும். தலையில் இப்படி குத்தி தோப்பு கரணம் போட்டு வழிபாடு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். அதில் நிறைய தாத்பரியம் இருக்குது, அதை இன்னொரு பதிவில் சொல்கிறேன். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். முடியும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு நாள் வீட்டில் விநாயகருக்கு கொழுக்கட்டை, அவர் மோதக பிரியர் இல்லைங்களா, அதனால் கொழுக்கட்டை செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உடனே இப்போ வந்து கமெண்ட்டில் யாரும் கேட்கக்கூடாது, எள்ளு கொழுக்கட்டையா,
இல்லைனா வந்து வேர்க்கடலை கொழுக்கட்டையா, இல்லைனா வந்து தேங்காய் கொழுக்கட்டையா, இல்லைனா சாக்லேட் கொழுக்கட்டையா, எத்தனையோ கொழுக்கட்டை வருது, நட்ஸ் கொழுக்கட்டை, எத்தனையோ கொழுக்கட்டை வருது. உங்களுக்கு எது சௌரியமோ அதை செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா விநாயகர் வந்து அவர் சாப்பிட போகிறதில்ல, சூக்ஷ்ம ரூபமாக தான் அவர் சாப்பிட போகிறார். நம்ம தான் சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு என்ன கொழுக்கட்டை பிடிக்குமோ அதை செஞ்சு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதிரி சின்ன எளிமையான பரிகாரம் அப்படின்றது பண்ணாலே போதும். இந்த ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள்.